ஓசூரில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் 79வது ஆண்டு சுதந்திர தினத்தினை முன்னிட்டு மூவர்ண தேசிய கொடி பேரணி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் 79வது ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியேந்தி எவ்வாறு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. தெற்கு மண்டல தலைவர் கோபி தலைமையில் நடைபெற்ற இந்த மூவர்ண தேசிய கொடி பேரணியில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நாராயணன், முன்னாள் மாவட்ட தலைவர் எம் நாகராஜ், மண்டல பொதுச் செயலாளர் சம்பத்குமார் மற்றும் பொருளாளர் சீனிவாசன் உட்பட சுமார் 100கணக்கானவர்கள் இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோக்களில் மூவர்ண தேசிய கொடியை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். மத்திகிரி பகுதியில் துவங்கிய இந்த பேரணி கூட்ரோடு தின்னூர் ரயில்வே ஸ்டேஷன் உள்வட்ட சாலை வழியாக டிவிஎஸ் நகர், அந்தவாடி மற்றும் கர்னூர் வரை சென்று அங்கிருந்து மீண்டும் மத்திகிரி வந்தடைந்தது. அப்போது பாரத் மாதா கே ஜெய், வந்தே மாதரம் என்ற முழக்கங்களை முழங்கியவாறு பேரணியாக சென்றனர். ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். இங்கே அனைவரும் கலந்து கொண்டதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது மத்தியிலிருந்து சுதந்திர தினம் நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரம். இந்த தினத்தை இப்படியெல்லாம் போற்றி வணங்க வேண்டும் என்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 2014 முதல் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் கூட எத்தனையோ தியாகிகள் இந்த சுதந்திரத்துக்காக உயிரை மாய்த்து கொண்டு இந்த நாட்டை பிரிட்டிஷாரிடமிருந்து மீட்டு இன்றைய தினம் நமக்காக சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த அந்த 1947 சுதந்திரம் பெற்ற வருடத்திற்கு பின்பாக 2014 வரை இதுவரை சுதந்திர தினத்தை மிக சிறப்பாக முறையில் கொண்டாடி ஒவ்வொரு குடிமகனும் கூட தன் வீட்டின்